Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. திருவள்ளூரில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், என்ன செய்து கொண்டிருக்கிறது தாவேக அரசு? தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பச்சிளம் பெண் குழந்தை வடமாநில தொழிலாளியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள கொடூர நிகழ்வு இதயத்தை நொறுக்குவதாக வேதனை தெரிவித்துள்ளார். என்ன செய்து கொண்டிருக்கிறது தாவேக அரசு? தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று இருக்கிறதா? ஆட்சி என்ற ஒன்று நடக்கிறதா? தமிழ்நாடு முழுவதும் மாறு வேடத்தில் செல்லும் முதலமைச்சர் தடுத்த குற்றங்கள் எத்தனை? எடுத்த நடவடிக்கைகள் எத்தனை? என்ன செய்து கொண்டிருக்கிறது தாவேக அரசின் சிங்க பெண்கள் படை? இன்னமும் திரைப்பாடலுக்கு இசை வாசித்துக் கொண்டிருக்கிறதா தமிழ்நாடு காவல்துறை என்று சீமான் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்கள் பாதுகாப்பிலும் போதைப்பொருள் ஒழிப்பிலும் அலட்சியம் காட்டுவது பேராபத்தானது என்றும், வாகனம் ஓட்டி ரீல்ஸ் வெளியிடுவதில் அதீத கவனம் செலுத்தும் முதலமைச்சர் போதைப்பொருளை ஒழிப்பதில் அத்தகைய ஆர்வத்தையும் வேகத்தையும் காட்டுவதில்லையே ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்துள்ள வடமாநில தொழிலாளிகள் வருகை மற்றும் இருப்பு குறித்து முறையான ஆவணப்பதிவு அவசியம் என்றும், அவர்களின் கட்டுப்பாடற்ற நடமாட்டம் குறித்து தொடர் கண்காணிப்பு இன்றியமையாதது என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். ஏதுமறியா பெண் குழந்தைகளை வன்கொடுமை செய்யும் ஈவு இரக்கமற்ற கொடூர குற்றவாளிகளுக்கு விரைவான மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார்.